Hello? Huh? What? No. You have to come. My son's wedding coming Friday. With the whole family. No excuse. Okay, bye. வணக்கம் விஸ்வநாத் சார். வணக்கம். நீங்களும் ஒரு பிக் அடிக்கிறீங்களா? தனியா? வைஃப் பிடிக்காது. லவ் மேரேஜ் இல்ல? ஆமா சின்னு. ஃப்ளைட்ல இருந்ததுக்கு அப்புறம் தனலட்சுமி நீயும் இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லையா? அது வந்து இப்போ 2005 ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல பிடெக் படிக்க சேர்ந்தோம். ஓஹோ, அப்ப ரொம்ப ரொமான்ஸ் நடந்திருக்கும். ரொமான்ஸ் அது மண்ணாது. எந்த எஸ்டிடி பூத்து நாங்க சேர்த்துக்கு காரணமா இருந்துச்சோ அதே எஸ்டிடி பூத்துக்கிட்டே எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. எது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட? எங்க காலேஜ்ல கூட ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு. தினமும் அந்த பூத்ல இருந்து போன் பண்ணி கீதா கிட்ட பேசிட்டே இருப்பேன். கீதா யாரு? எங்க அம்மா. நீங்க நம்பிட்டீங்க, அவ நம்பல. யாரு கீதா. சரி, அத கூட விட்டுறலாம். எக்ஸாம் டைம்ங்கிறதுனால ஒரு மரத்துக்கடியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். காத்தடிக்க சேலை விலக நான் அவ இடுப்ப பாத்துட்டேன். ஏன் நீங்க இடுப்பு தெரிஞ்சா பார்க்க மாட்டீங்களா? லண்டன்ல நிறைய பார்த்துட்டு அப்படி பாக்குறதானே ஆம்பளைக்கு அழகு. பார்க்க கூடாதுன்ட்டா. அவ்வளவுதான், ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சவுத்துல இருந்த அவ போட்டோ மட்டும் இல்லாம மனசுல இருந்த அவளையும் சேர்த்து கிழிச்சு தூக்கி போட்டேன். உன் காதல்ல நேர்வு இருக்கு. தனலட்சுமி நிச்சயம் உனக்காக திரும்பி வருவா. உன் லவ் ஸ்டோரிய கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது. போய் உங்க பொண்டாட்டிக்கு சொல்லுங்க, லவ் ஸ்டோரினா இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. கில்லி முடிஞ்சிருச்சு, குஷியும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அசத்திரலாம். Hi, my dear son. Hi. How are you? How was Zani? Come. Everybody is waiting for you. Hi. விஸ்வநாத் சார். என்ன சாருன்னுலாம் கூப்பிடுவீங்களா? ஏதோ குடி போதையில சொல்லிட்டேன் சார், விடுங்க சார். எவ்வளவு குடிச்சாலும் இன்னர் வாய்ஸா தானே? அப்படியே வச்சுக்கலாம் சார். அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார். எந்த பணம்? என் கமிஷன் சார். எவ்வளோ? 1 lakh சார். தந்துடுறேன். எங்க போறேன்? நீங்க கொடுத்துட்டு எங்க வேணா போங்க சார். முதல்ல ரிலீவ் மீ. இல்ல, பொண்ணு பாக்குறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் எல்லாத்துலயும் இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொன்னல. அதெல்லாம் ஒரு ஃப்ளோல சொல்றதுதான். இல்லனாலும் புரோக்கருக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல வேலை லேது. புரோக்கரா? செட்டிலர்னு சொன்ன. நீங்க கொடுத்தா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அப்ப என்கிட்ட இருந்த பேங்க்ல இருக்கிற மாதிரி. I don't believe in bank, you know. ஆனா எனக்கு கஸ்டமர் மேல நம்பிக்கை இருக்கு. என்னடா தூக்குற? நீங்க போங்க சார். உங்க பையன் வந்திருக்காருல, கட்டி பிடிச்சி பாசத்தை கொட்டுங்க. போங்க போடா. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் அக்கா. How are you? Fine. உங்க அத்தை. வணக்கம் அத்தை. உங்க சின்ன மாமா, உங்க சின்ன அத்தை. வணக்கம் அங்கிள். யாரை தேடுறீங்க? வைஷோ. அங்கிள், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் போய் மீட் பண்ணலாமா? உஷா இங்க வாமா. என்னங்க பெரியப்பா? அக்கா இங்க இருக்கா? அக்கா மாடியில இருக்கா. மாமாவை கூட்டிட்டு போ. ஹாய். உஷா என்ன படிக்கிற? 8th standard. ஓ குட். ஓ சாரி, உங்க பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வந்துட்டேன். பட் ஐ ஹேவ் யுவர் டேட்ஸ் பர்மிஷன். ஐ எம் ரவி. உங்க பேரை சொல்லலாமே? வைஷ்ணவி. வைஷ்ணவி, உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அதை விட நல்லா இருக்கீங்க. ஹலோ, நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. பொதுவாக இந்தியாவில் கிராமத்து பொண்ணுங்களுக்கு வெக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட நீங்கள் ஓப்பனாக இருக்கலாம், எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைங்க. நான் ஆல்ரெடி கௌதம்னு ஒருத்தரை லவ் பண்ணுறேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் உங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது. ஓ காட். ஓப்பனாக இருக்கிறதுனா இந்த அளவுக்கா? ஓகே, பிடிக்கலன்னு சொல்லிக்கிறேன். பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டா உங்கள் அப்பா
உன்னை கௌதம் கட்டி வைப்பாருன்னு என்ன நிச்சயம்? ஸோ நான் எதுக்கு உன்னை இழக்கணும்? லெட் மீ பி செல்ஃபிஷ். கல்யாணத்தில் பார்க்கலாம்.